ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம விளையாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் சிக்கன் தான் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சாச்சு. 3/4 கிலோ இருக்குது சிக்கனு. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அப்புறமாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதை இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறுன்னு கிளறி ஓரமாக வச்சிடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். நல்லா கிளறாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி கிளறிட்டு இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் எத்தனை வேணும்னு பார்த்து எண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வணக்க தான் போகிறோம் நம்ம, அதனால இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு, சூடாயிருச்சு. அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் பட்டரை. இது 100 கிராம்ஸ் பட்டரு. முதல்ல கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறமாட்டி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற இதெல்லாம் போடணும். உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி குக்கரை ஆட்டணுமா, ஆட்டினா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணுங்க. எல்லா பட்டரும் இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் அப்புறமாட்டி தக்காளியும் கொட்டிக்கணுமா. தக்காளியும் போட்டாங்க. ரெண்டுத்தையும் நல்லா வணக்கி விடணும் போல இருக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறுங்க. அப்போதான் பட்டர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மெஜ்ஜாகி சூப்பராக இருக்கும். இது நல்லா இதாகட்டும். இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் முந்திரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த இதை பார்க்கலாம். முதல்ல இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த இதில் இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இன்னைக்கு நாங்கள் சமைக்க சொல்லியிருக்கோம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ 2த்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த முந்திரியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா இது சுருள வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். சர்க்கரை போட போகிறாங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்கள் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் தான் எல்லாமே சொல்கிறோம். இது என்ன நீங்கள் குக்கரில் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த குக்கரில் செய்கிறது ஒரு விசில் போட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். கமகமன் வாசனை வருது. நல்லா எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். இது ஒரு சூப்பரான டிப்ஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. வெயிட் பண்ண வேணாம், நம்ம டக்குன்னு ஒரு டிப்ஸில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதை வச்சு தண்ணி திறந்து விட்டிங்கன்னா விசில் டக்குன்னு போயிடும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் இறங்கியிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. விசில் போகிற வரைக்கும்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் திறந்துட்டோம். பாருங்கள், இப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நல்லா இதாயிடுச்சு. இதை இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இதை ஃபேன் காற்றுல அதுக்குள்ளே ஆற வச்சிடலாம். இப்போ அந்த குக்கரையே அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ சிக்கனை இதில் கொட்டிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொட்டிட்டு
நம்ம கமகமன்னு வாசனை வருது. இந்த சிக்கனில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ வந்து இது 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஜூஸர் ஜாரில் போடுங்க. நல்லா நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும். நார்மல் ஜாரில் போடுறத விட ஜூஸர் ஜாரில் போட்டால் அப்படி நம்ம ஊற்றிடலாம். இல்லைன்னா நம்ம வடிகட்டி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா அரையணும். க்ரீம் பேஸில் அரைஞ்சிடணும். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா வத்தட்டும். இருக்கிற பட்டரை போட்டுடலாம். போட்டாச்சு பேலன்ஸ் பட்டரை. இப்போ வந்து இந்த பியூரியும் ஊற்றிக்கலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு. அப்புறம் இந்த பியூரியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை லாஸ்ட்டில் அலசி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியாது. இதை அலசி ஊற்றிக்கலாம். தண்ணியில் ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். கமகமன் வாசனையாக இருக்குது. நல்லா இப்படி கிளறி விட்ட உடனே கமகமன் இருக்குது. 3/4 கிலோ சிக்கன். இது வந்து நான் பரோட்டா, அப்புறமாட்டி இடியாப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கறி பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து மில்கி மிஸ்ட் க்ரீம் வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக க்ரீம் ஊற்றிக்கலாம். நம்ம விளையாட்டு சமையல் இன்ச்சிலேயே போட்டுக்கலாம். க்ரீமில் மெல்ட் ஆயிடுச்சு. ரெடி. ஊற்றணுமா? சூப்பராக கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சு. வந்து எவரெஸ்டில் கஸ்தூரி மெட்டி எடுத்திருக்கோம். இவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த பட்டர் சிக்கனை செஞ்சவங்க. மூக்கு மூலியமாக அழகாக இருக்காங்க பாருங்கள். டிங் 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 டிங். கஸ்தூரி மெட்டி எப்படி கசக்கி போட்டுட்டு இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பட்டர் சிக்கன். இதுக்காக ஹோட்டல் போயெலாம் காசு செலவு பண்ண வேணாம். வீட்டிலே சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம். அத்தை செஞ்ச பட்டர் சிக்கன் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கமெண்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.